நாட்டிற்கும் கவி வாணர்களுக்கும் தேசத்தந்தே சிறந்த பணியாக தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் நமக்கு உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமத செய்வது என்பது எளிதல்ல. சலவாறு விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குணமன்றை கொள்வதனால் திரைகடல் வெறுப்பதுண்டோ. புலவர்கள் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவிழ்வது பெரிய குற்றம். சலவாரிலிருந்து வெளிவரக்கூடிய சுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று முறைவினர் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெண்ணோரிலாய உங்களிடத்தில் சிறையை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் நன்மடினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் என் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காரை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேலன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்வாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவார் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநண்டம் கல்வி பயின்று கற்றவர் இடத்திலும் என்னை பெற்றவர் இடத்திலும் பெரும் புகழும் பெற காரணமாக இருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வழங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி ஊர்கோர் அவதர்மை தோற்றமளிக்கும் மாறி காலி நீலி திரிசுவலி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் முத்தாழை மாதுளமுன் நிறத்தாழை புவியடங்கள் காத்தாழை அன்னை இமயவழை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளைக்கலை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியும் பொற்பாதங்களை பணிந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசன் மகிழும் மயிலே கடம்
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கலவத்து சேவலுடன் வாணிக தேரினில் மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கலவத்து சேவலுடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி ஒளிந்திட வீழிவ காணலும் ஒளித்திட வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 தேனமசோலையாம் கடவுளும் தங்கு வானுழாவும் தங்க கோபுரமெங்கும் காணும். தேனமசோலையாம் கடவுளும் தங்கு வானுழாவும் தங்க கோபுரமெங்கும் காணும். தேன்தமிழ் பாவலரின் தேனான காணும். தேன்தமிழ் பாவலரின் தேனான கானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம். ஆனந்த வெள்ளம் பெருகும் மதுரை மீனாட்சி சன்னிதானம். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் ஆட்சி செய்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாரலே முருகப்பெருமானுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கடந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையிலுக்கும் சேதாரமின்றி பறவைக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விரட்ட வேண்டும் என்பதாப்பா. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தன்னை சல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கட்டமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லாரும் கூடவே வந்துதான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. யாரும் இன்னைக்கு வராமலாம் போக கூடாது, எல்லாரும் நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க மட்டுமா இன்னைக்கு நம்ம நாட்டு மக்களையும் வலித்துக் கொண்டு காவல் சாடே அப்ப எவ்வளவு ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் இருப்பது மிகவும் அரிதான விஷயம். அப்பன்பட தன்மையில் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு அண்ணா அவர்களுக்கும் நன்றி. நன்றி கடந்த வணக்கம். கவிதாஜ் அண்ணா அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்ன எல்லா இடத்துலயும் சரியா தான் இருக்கும். என்ன அவர் தான் வந்து மேடையில சுத்தம் பண்ணணும், தண்ணி கொண்டு வரணும், கூட்டணும், பெருக்கணும், எல்லாமே அவர் மட்டும்தான் பார்க்கணும். அமைப்பாளர்லாம் எல்லாமே அவர் தான் பார்க்கணும். சரி, நம்மளுக்கும் சரியான நேரத்தில் இந்த நேரத்துல இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒரு கண்டிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பண்ணா அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடைத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்தில் காவலுக்கு எப்படி போன தெரியுமா? முருகப்பெருமான் நினைச்சு சொல்லிட்டு சீக்கிரமா அந்த முருகனின் துணை கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். இந்த காவலுக்கு எங்க அப்பா ஏன் அனுப்பி வச்சிருக்காரு தெரியுமா? காவல் யாருக்காக அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காவல் எனக்காக. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு விவரமே தெரியாம இருக்கு. அப்பா என்ன சொல்றாரு? முருகனுக்காகத்தான் திணை வச்சிருக்கா காவல். முருகனுக்கு எதுக்கு திணை வச்சிருக்காங்க? எல்லாம் வேண்டுதல். ஏழுமே ஆம்பளை பிள்ளையா போச்சு முருகா. கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமே. அதனால பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் முருகா உனக்காக வேலுமலை சாலை திணை விதைக்கப்பட்டது.
அந்த நேரத்துல தான் உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருமா. ஏன் அப்படி சொல்றீங்க? ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணியிருந்தா பொம்பளை பிள்ளை வந்துட்டு போறாரு. ஏழுமே ஆம்பளை பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் தடவை வேற கட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளை வேணுமா? முருகன் அருளால் கிடைத்தால் பெண் பிள்ளையாக அது வளர்ந்த பிறகு பாருங்க காவல் கடிப்பு வைக்கிறது திணை கட்டை